ஆவிகள் உலகம் இணையதள தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நான் விக்கிரவாண்டி ரவிச்சந்திரன். இன்றைய எபிசோடு தலைப்பை பார்த்துட்டு நீங்களே பலர் ஊகிச்சிருக்கலாம், நான் என்ன சொல்ல போகிறேன்றது புரிஞ்சிருக்கலாம். உண்மை அதுதாங்க. கடந்த 2 எபிசோடுக்கு முன்னாடி வெயிலின் தாக்கம் கடுமையாக இருந்த காலத்தில் பேசினேன். வெப்பத்தை தணிக்கும் பானம்ன்ற தலைப்பில் பேசும்போது கோடையில் மழை வரும் அப்படின்னு சித்தர் ஆத்மா சொன்னதை குறிப்பிட்டேன். அதுக்கு நிறைய பேர் கொஞ்சம் நம்பாமல் இருந்தாங்க. ஏன்னா வெயில் அவ்வளோ கடுமையாக இருந்தது. ஆனால் கோடை, அதாவது கத்திரி வெயில் துவக்கின உடனே மழை வர்ற அறிகுறிகள் தென்பட ஆரம்பிச்சிது. இப்போ அங்கங்கனாதபடி எங்கும் குளிர்ச்சியாக மாறி போச்சு. சென்னையில் அவ்வளோவா மழை இல்லை, வட தமிழ்நாட்டில். ஆனாலும் இப்போ கிளைமேட்டில் இருந்த ஹீட்டு போயிடுச்சு. ஓரளவுக்கு நைட்டில் நிம்மதியாக தூங்க முடியுது. அதுக்கு காரணம் இந்த தூறல் தான், சென்னையில் விழுந்த தூறல் தான். பல பேர் அதுக்கப்புறம் பாராட்டு தெரிவித்தாங்க. ஆனால் இந்த கோடை மழை போன வருஷத்தை விட குறைச்சல் தான் அப்படின்னு வானிலை ஆராய்ச்சி மையம் சொல்லியிருக்காங்க. இது குறித்தும் சித்தர்கிட்ட கேட்டேன். ஏன்னா விவசாயத்துக்கு மழை குறைவாக போயிடக்கூடாது இல்லையா? டேமெல்லாம் ரொம்பணும், அணைகள் நிரம்பினா தானே விவசாயம், குடிநீர் எல்லாத்துக்குமே வாழ்வாதாரமாச்சே அப்படின்னு கேட்கும்போது சொன்னார், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே இருக்காது, போதுமான அளவுக்கு மழை பெய்யும் அப்படின்னாரு. அதையும் இங்கு இந்த நேரத்தில் பதிவு செய்ய விரும்புகிறேன். ஐயா வணக்கங்க. நம்ம காணொளி ஆரம்பித்த காலத்துலேருந்து வருங்காலத்தில் வர நிகழ்வுகளை நீங்கள் நிறைய காணொளியில் எடுத்து சொல்லியிருக்கீங்க. எத்தனையோ உதாரணம் சொல்லலாம். இந்தியா சீனா யுத்தம் வராது, பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொன்னீங்க. கொரோனா நோய் கிருமியோட தாக்கம் ஒரு சில குறிப்பிட்ட நாளிலிருந்து வேகமாக குறையும் அப்படின்னு சொன்னீங்க. அது அப்படியே நடந்துச்சு. நடிகர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அரசியலுக்கு எந்த காலத்திலும் வரமாட்டார் அப்படின்னீங்க. நீங்கள் அப்படி சொல்கிறப்ப அவரே அரசியலுக்கு போக வேண்டாம்ங்கிற முடிவு எடுக்கலை. அதுக்கப்புறம் தான் அந்த நிலை மாறுனுச்சு. இப்போது கடும் கோடை காலத்தில் அக்னி நட்சத்திரத்தில் பரவலாக மழை பெஞ்சு வெப்பத்தோட தாக்கம் குறையும் அப்படின்னு சொன்னீங்க. அதுவும் 100% பலிச்சிருக்கு. எங்கள் டெல்டா மாவட்டம் முழுவதும் பரவலாக நல்ல மழை, வெப்பம் தணிஞ்சு குளுமையான சூழல் நிலவுது. ஐயா, நீங்களும் சித்தர் ஐயாவும் கணிச்சு சொல்கிறது பாபா வாங்கா, நாஸ்டாடாமஸ் இவங்களோட குறிப்புகளை விட மிகவும் துல்லியமாக இருக்குங்கிறது எங்களுக்கு மற்றற்ற மகிழ்ச்சி. ஐயா ஐயா வணக்கம். நான் திருவாரூர் பக்தவச்சலம். நன்றிங்க. இன்றைய நிகழ்ச்சி கேள்வி பதில் நிகழ்ச்சியாக மலர்கிறது. என் கேள்விக்கென்ன பதில், என் கேள்விக்கென்ன பதில். அமெரிக்காவில் டெக்சாஸ்லேருந்து பிரியா அப்படின்றவங்க ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. அது கொஞ்சம் விசித்திரமான கேள்வி. என்னுடைய மகளுக்கு வயது 8. ஜாதகம் பார்த்தபோது அவளது கர்மா பலமாக இருக்குது, பின்னாடி பல பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி வரும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு பரிகாரம் சொன்னாங்க. தேவாங்குன்ற ஒரு பிராணியை கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த தேவாங்கு விலங்கை நேருக்கு நேர் என் மகளை பார்க்கணும், மகள் அந்த தேவாங்கை பார்க்கணும். அதுக்கப்புறம் பார்த்தா அப்படியே அந்த பெண்ணுடைய கர்மாவை அந்த தேவாங்கு வாங்கிக்கும் அப்படின்னாரு. இது உண்மைதானா, நான் நம்பலாமா அப்படின்றது தான் இவங்களுடைய கேள்வி. இந்த கருத்து உண்மைதாங்க. தேவாங்குக்கு அப்படிப்பட்ட ஒரு அதிசய குணம் இருக்குது. ஆனால் அதன் காரணமாகத்தான் நம்மளை நேருக்கு நேர் பார்க்காது, நம்மளுடைய யாருடைய முகத்தையும் பார்க்கவே பார்க்காது. குனிஞ்சிக்கும், தலையை குனிஞ்சிக்கும், சைடில் பார்க்கும், மேலே பார்க்கும், இப்படி பல விதமாக ஆட்டம் காட்டுமே தவிர நம்மளை நேருக்கு நேர் பார்க்காது. ஆனால் தேவாங்கு பார்த்ததுன்னா நம்மளுடைய கர்மா அதுக்கு போகும், டிரான்ஸ்ஃபர் ஆகும்ன்றது தான் உண்மை. அதாவது கோயிலுக்கு போனால் பலு குறையும்னு சொல்லுவோன்ல, கர்மாவுடைய பாரம் குறையும், முழுமையாக நீங்காது அப்படின்னு சொல்லுவோன்னே, அந்த பலன் தேவாங்கு பார்க்கும்போது கிடைக்கும். இந்த கர்மா குறைக்கிறதுக்காகவே படைக்கப்பட்ட விலங்கு அப்படின்னு சித்தர் ஐயா சொன்னார். ஒருவேளை தேவாங்கே மனசு வச்சு நம்மளை நேருக்கு நேர் பார்த்தால் கட்டாயம் நம்மளுடைய கர்மா குறையும் அப்படின்னு சொன்னார்.
வணக்கம் ஐயா. சித்தரை ஆத்மாவுக்கு வணக்கம், வாழ்த்துக்கள். உங்களுக்கும் வாழ்த்துக்கள். உங்கள் பணி மென்மேலும் தொடரட்டும். உங்கள் சேவைக்கு நன்றி ஐயா. என்னோட கேள்வி என்னன்னா, இப்போ மேற்கத்திய நாடுகளில், அமெரிக்காவில், யூரோப்பில், ஆஃப்ரிக்காவில், பொதுவாக உலக நாடுகள் வந்து கொக்கைன், ஹெராயின், மெத், எம்டிஎம்ஏ, இன்னும் பல பேர் இருக்குது, கீட்டமைன், என்னென்னமோ ட்ரக் இருக்குது, கஞ்சா இருக்குது, சிகரெட் இருக்குது, சரக்கு இருக்குது. சரக்கு மீன்ஸ் ஆல்கஹால் இருக்குது. எல்லாமே வந்து வாழ்நாளில் பயன்படுத்தி அதுக்கு அடிமையான இருக்கிறவங்க அதை இறந்துட்டாங்கன்னா ஆவி நிலையில் போனால் அவங்களால அந்த அந்த தூண்டுதல் இருக்குமா, அந்த போதை வஸ்து தேவை அப்படின்ற தூண்டுதல் அது இல்லாததுனால ஒரு ஏக்கம், அது இல்லாததுனால ஒரு மன அழுத்தம், இதெல்லாம் வந்து ஆவி நிலையில் இருக்குமாங்களா ஐயா? அது சித்தரையாட்ட கேட்டு நீங்கள் சொல்லுங்க ஐயா. நன்றிங்க ஐயா. இந்த மாதிரி கேள்விகளை பதிவு செய்யும்போது பின்னணியில் ஓசை ஏதோ கேட்குது, டிவி போய்கிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் கட் பண்ணிவிட்டு பதிவு செய்திருக்கலாம். அடுத்தது இவருடைய கேள்வியினுடைய நோக்கத்தை கவனிச்சிங்கன்னா, மேலை நாடுகளில் தான் இந்த ட்ரக்ஸ் எல்லாம் இருக்கிற மாதிரியும் ஆல்கஹால் இருக்கிற மாதிரியும் சொல்கிறாரு. நம்ம ஊருக்கே வந்துடுச்சு எல்லாமே. இங்கேயும் குடிகாரங்க வந்துட்டாங்க, போதைக்கு அடிமையானவங்க இருக்காங்க, எவ்வளோ பேர் இருக்காங்க. இவங்கெல்லாம் இறந்த பிறகு ஓரளவுக்கு புண்ணியம் இருந்ததுன்னா திருந்திடுவாங்க. நம்ம செய்தது தவறு, நம்ம குடிக்கக்கூடாது, அப்படியெல்லாம் வந்து போதைக்கு அடிமையாகி வாழ்ந்திருக்கக்கூடாதுன்னு ரியலைஸ் பண்ணுவாங்க, அவங்க உணர்வாங்க, தன்னிலை உணர்வாங்க. அப்படி இல்லை, புண்ணியம் குறைவாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பாக அது எங்கே கிடைக்குமோ எங்கே விற்குமோ டாஸ்மாக் கடைகளாக தேடி போய் சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. அப்படி அவங்களால நேரடியாக அருந்த முடியாது. அங்கே யாராவது சாப்பிட்றவங்க உடம்பை யூஸ் பண்ணி இவங்களும் குடிப்பாங்க, அந்த சாராம்சத்தை எடுத்துக்குவாங்க. அவங்க வந்து என்ன நினைப்பாங்க, நேற்று சாப்பிடும்போது நல்லா இருந்ததுப்பா, இன்றைக்கி என்னமோ கேக்கே ஏறவே இல்லை, டூப்ளிகேட்டு கொடுக்குறான் போல் இருக்குது, விற்கிறான் போல் இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்களுக்குள்ளே நினச்சிக்குவாங்க, அல்லது நண்பர்கள்ட்ட பேசுவாங்க. இதுதான் நடைமுறை உண்மை. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது உண்டு. இறந்த பிறகும் அந்த உணர்வுகள் வரும். அதுக்கான முயற்சிகளையும் அந்த ஆத்மா செய்யும். ஐயா வணக்கம். என்னுடைய பேர் பிரகாஷ். நான் கிருஷ்ணகிரி மாவட்டத்திலேருந்து பேசுகிறோம். என்னோடய கேள்வி என்னென்னா, உங்கள் பழைய எபிசோடில் மறுபிறவி படுத்தி போட்டிருக்கீங்க நிறையா. இப்போ புண்ணியம் இருந்தால் மட்டும்தான் அவங்கள வந்து எங்கே பிறக்கணும்னு சாய்ஸ் கொடுப்பாங்களா? புண்ணியம் இல்லாதவங்களே அவங்க சொல்கிற இடத்துல தான் பிறக்க வைப்பாங்களா? அதை கொஞ்சம் முழுமையாக சொல்லுங்கள். ஏன்னா பழைய எபிசோட்லேயே முழுமையாக போட்டிங்க, இருந்தாலும் ஒரு டைம் சொல்லுங்கள் ஐயா. எங்கே போனாலும் மனுஷனுக்கு பேங்க் பேலன்ஸ் வேணும். கையில் காசு இருந்தால் எல்லாமே கிடைக்கும். எல்லாமே ஒரு மனசில் ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும், ஒரு தெம்பு இருக்கும், தைரியம் வரும். அந்த மாதிரி தான் புண்ணியம்ன்றது. போகிற இடத்துக்கு பேங்க் பேலன்ஸ் மாதிரி. அது எங்கே வாங்கலாம்னா, இங்கே வாழுகின்ற காலத்திலேயே சேர்க்கணும். சொல்லொழுக்கம் செயலொழுக்கத்தோடு வாழ்ந்து, மற்றவங்களுக்கு உபகாரமாக இருந்து, நல்லவனாக வாழ்ந்து, நம்மளால் யாரும் பாதிக்கப்படாத நிலையில் வாழ்ந்தால் புண்ணியம் கிடைக்கும், கர்மா குறையும். அப்படிப்பட்டவங்க தான் வந்து எல்லாத்துக்கும் மகிழ்ச்சியாக வாழ்வாங்க. அங்கே போகிற இடத்துல மறுபிறவிக்கு திரும்பி வரும்போதும் அவங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறும். இல்லைன்னா கட்டளைக்கு கீழ்ப்படிகிறது தவிர வேறு வழியே இல்லை. இதுதான் உண்மை. அதனால் உங்களுடைய வாழ்க்கையை சீர்தூக்கி பார்த்து செம்மைப்படுத்தி கொள்ளுங்கள், திருத்தி கொள்ளுங்கள். இது வந்து நான் பலமுறை சொல்லிட்டேன். இதுக்கு மேலே வந்து உங்களுடைய விருப்பம். சென்னையிலிருந்து பிரவீன் 2 கேள்விகளை எழுதி அனுப்பியிருக்கார் எழுத்து மூலமாக. அதாவது ஆத்மாவை கட்டுதல் குறித்த கேள்விகள் அவை. ஒரு ஆத்மாவை எவ்வளோ காலம் கட்டி வைக்க முடியும்? அப்படி கட்டப்பட்ட மந்திரக்கட்டு போடப்பட்ட ஆத்மாவால் தனது அன்புக்குரியவர்களுடன் தொடர்பு கொள்ள முடியுமா அப்படின்றது தான் முதல் கேள்வி. அதாவது கட்டு போட்டால் அது விடுவிக்கும் வரை எத்தனை ஆண்டுகளானாலும் அந்த கட்டுக்குள்ளுக்குள்ளேயே கடந்து தவிக்கும், அழும், விடுபட முயற்சிக்கும், ஒன்றுமே பண்ண முடியாது. ஒரு மனுஷனை நாற்காலியோடு கட்டி போட்டால், நல்லா டைட்டாக அவிழ்க்க முடியாதபடி கட்டி போட்டுட்டா அவனுடைய நிலை எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான்.
ஸ்தூல சரீரமுடைய நம்மை வந்து கயிற்றினால் கட்டலாம். ஆனால் சூட்சும சரீரமுடைய ஆவிகளை எதனால் கட்டுவது? மந்திர கட்டுகள் போடுவது, மந்திரத்தினால் கட்டுவது. இதுதான் அடிப்படை உண்மை. அந்த மந்திர கட்டு போடப்பட்ட ஆத்மாவால் யாருடனும் தொடர்பு கொள்ள முடியாது. எண்ண அலைகளால் சிலருக்கு உணர்த்தலாம், அவ்வளவுதான். அதற்கு மேல் தொடர்பு கொண்டு பேசலாம் முடியாது, கனவிலும் வர முடியாது. இந்த கட்டு போடப்பட்ட ஆத்மாக்களுக்கு குலதெய்வம் உதவி செய்யுமா? ஏன் செய்யக்கூடாது அப்படின்றார். அடுத்த கேள்வி, அதாவது இந்த கட்டு போடுறதுன்றது எல்லா ஆத்மாவுக்கும் நடக்கலையே, ஒரு குறிப்பிட்ட சில ஆத்மாக்களுக்கு தான் நடக்குது. வாழ்கின்ற காலத்தில் விபத்துகள் எல்லாருக்கும் ஏற்படுறது இல்லையே, வண்டி ஓட்டிக்கிட்டு போகிறவங்க எல்லாருமே விபத்தில் சிக்கிறது இல்லையே. யாருக்கு கண்டம் இருக்கோ, யாருக்கு வந்து விபத்து நிகழணும்னு விதி இருக்கோ, அவங்களுக்கு தானே தேடி வந்து விபத்து நிகழுது. எவ்வளோ ஜாக்கிரதையாக போனாலும் மாட்டிக்கிறாங்களே. இந்த அடிப்படையில் தான், கர்மா அடிப்படையில் தான் வந்து அந்த கட்டுகளும் அமையுது. அதனால் இவங்க அனுபவிக்கணுன்றது விதி இருக்கும்போது குலதெய்வம் அதில் குறுக்க வராது, ஒதுங்கி தான் நிற்கும். வணக்கம் ஐயா. நான் கணேஷ்குமார், தருமபுரிலேருந்து பேசுகிறேங்க ஐயா. சமீப காலமாக அந்த செய்தித்தாள்களையும் சரி, ஏன் இப்போது இன்றைக்கி கூட நான் ஒரு நியூஸ் படித்தேங்க. இந்த மாதிரி மக்கள் பயன்படுத்துகிற கிணற்றில் உள்ள நீரில் வந்து அப்படின்னா மலம் கழிச்சிட்றாங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா, அது வேணுன்னே பண்ணுறாங்க. ஏன் இத்தனைக்கும் நடந்தது வந்து பார்த்தீங்கன்னா விக்கிரவாண்டியில் தான் நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க. பட் என்னென்னா இப்போ வந்து அது செக் பண்ணி பார்த்துட்டு அது ரூமர்னு சொல்லியிருக்காங்கய்யா. இருந்தாலும் இந்த மாதிரி வேணுன்னே செய்கிறாங்க இல்லையா. மக்கள் வந்து இப்போ தண்ணீரே இப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அதில் போய்ட்டு இந்த மாதிரி அசிங்கம் பண்ணி வச்சா என்னங்க அதை, இதெல்லாம் அவங்களுக்கு என்ன வகையான தண்டனை கிடைக்குங்க? அதெல்லாம் நம்மளால் ஜாதி மதங்களை ஒழிக்க முடியல. அதுக்கு பல்வேறு காரணங்கள் இருக்கலாம். நான் அதுக்குள்ளே போக விரும்பலை. அரசியல் இருக்கலாம், அதனால் தேவையில்லை. இந்த ஜாதி மதங்கள் இருக்கும்போது போட்டி பொறாமைகள் இருக்கவே செய்யும், கட்டாயம். அது விக்கிரவாண்டியில் நிகழலைங்க. நீங்கள் சொல்கிறது சமீபத்தில் ஒரு வாரம் முன்னே விக்கிரவாண்டிக்கு அடுத்து மேற்கில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தில் நிகழ்ந்தது. அது மலம் இல்லை, தேனடைன்னு சொல்லி எடுத்து காட்டினாங்க. சன் டிவி நியூஸ்லலாம் வந்துடுச்சு. எல்லாத்துக்கும் காரணம் இந்த போட்டி பொறாமைகள் தான். இதுக்கு என்ன தண்டனை கிடைக்கும்னு கேட்குறீங்க. சட்டத்தினுடைய தண்டனை கிடைக்குதோ இல்லையோ, இறை தண்டனை கட்டாயம் கிடைக்கும். அது நம்ம வந்து கண்ணெதிர்க்க பார்க்க முடியறதில்லை, அவ்வளோதானே தவிர தண்டனை கண்டிப்பாக உண்டு. திருச்சியிலேருந்து சீனிவாஸ்ன்றவர் ஒரு கேள்வி அனுப்பியிருக்காரு. இந்த சமீபத்தில் மஞ்சுமால் பாய்ஸ்ன்னு ஒரு படம் வந்து நல்லா வெற்றிகரமாக ஓடிக்கிட்டு இருக்குது. அது வந்து மலையாளத்தில் எடுத்து அதுக்கப்புறம் தமிழ்லையும் கன்னடம் தெலுங்குலையும் டப் பண்ணி போட்டிருக்காங்க. அங்கே மலையாளத்தில் அவ்வளோவா ஓடலை, பட் சென்னையில் நல்லா ஓடிக்கிட்டு இருக்குது. எல்லா இடமும் போகுது பரவலாக, நல்ல கலெக்ஷனு. அந்த குணா குகைன்றது, குணா வந்து கமலஹாசன் படம் வந்தது, ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அதில் வந்து பாட்டு பாடுவார், மனித காதல் அல்ல அல்லன்னு. அந்த சிச்சுவேஷன் எடுக்கக்கூடிய இடத்துல தான் வந்து அந்த படமும் இந்த படமும் எடுக்கப்பட்டிருக்குது. அந்த குணா குகையின் இடத்துல வந்து அமானுஷ்யங்கள் இருக்கிறதா அப்படின்னு சொல்லி கேள்வி. இவர் கேள்வி கேட்டதனுடைய காரணம் என்னன்னா, அந்த மலையாள படத்தில் கேரளா கொச்சின்லேருந்து கொடைக்கானலுக்கு வருவாங்க, ஒரு 5-6 பேர் ஒரு வேன் எடுத்துக்கிட்டு வருவாங்க. ஒரே லூட்டி அடிக்கிறதுல வந்து எல்லாம் பெரிய ஆளுங்க தான், ஆனால் வந்து சின்ன பையனுங்க மாதிரி துள்ளி குதித்து ஓடி அட்டகாசம் பண்ணுவாங்க. மூடி கேட் போட்டிருக்கும், குணா குகைக்கு போகக்கூடாதுன்னு சொல்லி அந்த கேட்டு தாண்டி எகிரி குதித்து போவாங்க. அப்படி போகும்போது அதில் இருக்கிற ஒரு நபருக்கு வந்து சறுக்கி விட்டு ஒரு துவாரம் மாதிரி இருக்குது கருங்கல்லுக்கு இடையில், அந்த துவாரத்துக்குள்ளே வழுக்கிக்கிட்டு போய் விழுந்துருவார். அது அவர் இறந்துட்டாருன்னு சொல்லி எல்லாரும் கைவிடுற நேரத்தில் அங்கே இருக்கிறவங்களுக்குள்ளேயே
காப்பாற்றணுன்ற ஒரு முடிவு எடுத்து அவங்கள ஒருத்தர் கயிறு கட்டி உள்ளே இறக்குவாங்க. அவர் உள்ளே போய் அவரை உயிரோடு தூக்கிட்டு வந்துடுவார் படுகாயங்களோட. இதுதான் ஸ்டோரி. இந்த படத்தை நான் இந்த சீனிவாசனுடைய கேள்விக்காக ஓடிடியில் தேடி பிடிச்சி பார்த்தேன். சுமாராக இருக்குது, ஆனால் நல்லா விறுவிறுப்பாக போகுது. இதை விட த்ரில்லிங்கான காட்சிகள் ஆங்கில படங்களில் பார்த்ததுனால இது ஒன்றும் எனக்கு பெரிய இம்ப்ரெஷன் ஆகலை. ஆனால் கேள்வி அது இல்லையே. அந்த இடத்துல பலர் செத்துருக்காங்க. வெள்ளைக்காரங்காலத்திலேருந்து பலர் இறந்துருக்காங்க. படத்தில் டைலாக் வருது. அதில் ஒருத்தர் கடை வச்சிருக்கிறவர் சொல்லுவார், இது டெவில்ஸ் கிச்சன்னு வெள்ளைக்காரங்காலத்தில் பேர். கமலஹாசன் படம் எடுத்ததுக்கப்புறம் குணா குகைன்னு பேர் மாறி போச்சு அப்படின்வார். அதனால் இது குறித்து கேளுங்க அப்படின்னாரு. நாங்கள் சித்தர் ஐயா கிட்ட இது குறித்து கேட்கும்போது, அந்த இடத்த நினச்சிக்கோ படத்தில் பார்த்தியே அப்படின்னாரு. அந்த இடத்த மனசில் நினச்ச உடனே பதில் சொல்லிட்டார். சில ஆத்மாக்கள் தான் இருக்குது, வேறு ஒன்றும் பெரிய அமானுஷ்யம் ஒன்றும் இல்லை. அந்த காலத்தில் பல பேர் கொலை பண்ணணும் போது இங்கே கொண்டு தள்ளி விட்டுருக்காங்க. ஒன்றும் யாருக்கும் தெரியாமல் போயிடும் அப்படின்ற காரணமால் சாந்தி அடையாத ஆத்மாக்கள் இருக்குது உள்ள. அவங்க அதுகளே சில விபத்துகளை ஏற்படுத்தி தனக்கு துணை தேடிக்கும். இதுதான் அமானுஷ்யம்னு சொல்லலாம் அப்படின்னாரு. இதுவரை நம்ம ஆவிகள் உலகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் சேர்த்து டச் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் கொடுக்குற வீடியோஸ் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலமாக வந்துக்கிட்டே இருக்கும். மறுபிறவி உண்மை அப்படின்னு சொல்கிறதுக்கு ஏற்ப நம்மளுடைய நேயர் ஒருத்தருடைய அனுபவங்களை சொல்லியிருக்காங்க, பதிவு பண்ணி அனுப்புனாங்க. அதை இந்த இடத்துல பதிவிடுறேன், கேளுங்க. ஐயா, நான் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருந்து ஜெயினி பேசுகிறேன். என்னுடைய மகன் 5 வயசாக இருக்கும்போது அவன் கடவுளுக்கு கிட்ட இருந்ததாகவும், அவன் மண்ணில் வரணுமுன்னா பிறந்து வரணுமுன்னா அவனுக்கு மேலே நல்ல பாசம் உள்ள தாய் தந்தைகளுக்கிட்ட தான் பிறந்து வரணும் அப்படின்னு சொல்லி கடவுள்கிட்ட கேட்டுக்கிட்டதாகவும், அதனால தான் அவன் எனக்கு பிறந்து வந்ததாகவும் அவன் என்கிட்ட சொல்லியிருந்தான். இப்போ அவனுக்கு 11 வயசு ஆகுது. இப்போ அவனுக்கு அதெல்லாம் ஞாபகம் கிடையாது. ஆனால் அவன் நல்ல பக்தியும் நல்ல சொல்லொழுக்கம், செயலில் ஒழுக்கம் எல்லாம் நல்லா நீங்கள் சொல்கிற மாதிரியே அவனுடைய எல்லா பிஹேவியரும். ஆட்களுக்கு தான் பொறாமையாக இருக்குது, குழந்தை இப்படி இருக்குதான் அப்படி இருக்குதான்னு. அவன் இந்துக்களோட முறைப்படியாக அவனுடைய பிஹேவியர் எல்லாம் இருக்கும். நாங்கள் 2 பேருமே கிறிஸ்தியானிகள். ஆனால் அவனை எங்கள் வழிகளிലേക്ക് நான் எல்லா நாட்களும் சர்ச்சில் கூட்டிகிட்டு போய் இப்போது அவன் அந்த இதெல்லாம் மறந்து வரான். ஆனால் அவன் ஒரு நாள் கூட மீன் சாப்பிட மாட்டான். அவனுடைய அந்த பிஹேவியர் எல்லாமே இப்போ வரைக்கும் மீன் தொடவே செய்ய மாட்டான். மீன் கழுவினாலோ மீனுக்கு பக்கத்தில் போனாலோ அவன் அதை விரும்பவே செய்யலை. நல்லா சுத்தபத்தமாக இருக்கிறேன், நல்லா படிக்க எடுக்க எல்லாம் செய்யும், நல்ல பிள்ளையாட்டு இருக்கிறேன். ஏன் நான் இதை சொல்கிறேன்னா, நீங்கள் 2 வருஷத்துக்கு முன்னாடி போட்டிருந்த ஒரு தகவலை பார்க்க முடிஞ்சது. அந்த நேரம் நீங்கள் சொல்லியிருந்தீங்க. அது இப்போ தான் எனக்கு பார்க்க கிடச்சது. ஒரு டைமில் இருந்தே நான் உங்களை ஃபாலோ பண்ணி கேட்டுட்டு தான் இருக்கேன். எல்லா ஸ்டோரியும் நல்லா தான் இருக்குது. நிறைய உண்மை போலவே இருக்குது. இன்னும் நிறைய சம்பவங்களெல்லாம் உண்டு. இவனுக்கு பர்த்துக்கு அப்புறமா நிறைய சம்பவங்களெல்லாம் நடந்தது. நான் சம்டைம் எல்லாம் வீடியோஸ் எல்லாம் பிடிச்சு வச்சுருக்கேன் அவன் பேசுனதெல்லாம். இப்போ அதெல்லாம் அவன் மறந்துட்டான். ஆனால் அதெல்லாம் நான் கொஞ்சம் எல்லாம் வீடியோஸ் எல்லாம் வச்சுருக்கேன். ஆனால் நிறைய சம்பவங்களெல்லாம் உண்டு. ஆனால் எனக்கு நீங்கள் பேசுனதில் சொல்லணும்னு தோணின ஒரு ஸ்டோரி இது ஸ்டோரி அல்ல, உண்மை சம்பவம். ஏதோ ஒரு நல்ல ஆத்மா தான் அப்படின்னு நீங்கள் சொன்ன அந்த உங்கள் சித்தராத்மாவோட அது வழி தெரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப நன்றி ஐயா. இன்றைய நிகழ்ச்சியை இத்துடன் நிறைவு செய்கிறேன். அடுத்த எபிசோடில் வேறு புதிய அனுபவங்களோடு உங்களை சந்திக்கிறேன்.
அதுவரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.